ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வைல் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபார் லூப் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஃபார் லூப் மாதிரி தான் வைல் இருக்கும். பட் இந்த பேராமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படின்னு நம்ம டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வழக்கம் போல் ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். வைல்.cன்னு ஃபைல் நேம் வச்சு வைல்.cன்னு ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் இன்டிஜர்னு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0ன்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்போது இந்த இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ரன் ஆகும்னா, இந்த ஒயிலில் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இந்த உள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகாமல் வெளியில் வந்துடும். சரிங்களா? வைல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் வெளியில் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைன் வந்துடும். சரி, இதை நம்ம பார்த்தீங்கன்னா i = 0ன்னு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 10 இருக்குது. 10 விட இது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0. இந்த i++ ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா i++ வந்து அது பேராமீட்டர்ஸில் பாஸ் பண்ணியிருப்போம். வைல் லூப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த i++ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். எந்த வேல்யூவை வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்களோ லெஸ் தானா அது i++ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் கிராஷ் ஆயிரும். உங்கள் சிஸ்டம் கண்டினியூஸாக ரன்னிங்லேயே இருக்கும், சிஸ்டம் ஹேங் ஆயிரும். இது வந்து சிஸ்டம் திருப்பி நீங்கள் டேரெக்டாக சிஸ்டத்தை வந்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதை ஒர்க் பண்ணும்போது கவனமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மறுபடியும் நீங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை வழக்கம் போல் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது சேவ் பண்ணியிருக்க லொக்கேஷன் போய்க்கலாம். அதில் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம மேக்கிங் இருக்கிறதுனால டெர்மினல் யூஸ் பண்ணுறோம். அதே இது சிலையும் நீங்கள் டெர்மினல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்குள்ளே C++ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் நேம்.c சேவ் பண்ணிட்டீங்கன்னா சி லாங்குவேஜ் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா மெனு பார்லேயே கம்பைல் அண்ட் ரன்னு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ரன் ஆயிரும். ஸோ இந்த கமெண்ட் வந்து டேரெக்டாக கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த இருக்குது. ஓகே, ஃபைலை இப்போ கம்பைல் பண்ணுறான். gcc while.c. எனக்கு அவுட்புட் ஃபைல் நேம் எப்படி வரும்னா while இப்படி தான் வேணும். சரி, நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். /while. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10 டைம்ஸ் வந்து அந்த வேர்டு பிரிண்ட் ஆகிருக்கும். நம்பர்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிற வேல்யூ தெரியுது. பார்த்தீங்களா? 1 to 9 வரைக்கும் 1 to 10 டைம்ஸ் வந்திருக்கா, பிரிண்ட் ஆயிருக்கா? சரிங்களா? இதில் பாருங்கள், இன்க்ரிமெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கனால ஒவ்வொரு டைமும் நம்ம லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஐயோட வேல்யூ வந்து இன்டிஜராக இருக்கிறதுனால %d கொடுத்துருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ஐயில் என்ன வேல்யூ இருக்கிறத பிரிண்ட் பண்ணி நம்ம காமிக்கும். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா? கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் வந்து நம்ம ஹலோ வேர்ல்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது அந்த ஹலோ வேர்ல்டுங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து இதோட நம்ம லென்த்தை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சியோட லென்த்து சியோட லென்த்தை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இன்டிஜர். ஏன்னா இது வேல்யூ இதோட லென்த்து நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இன்டிஜர் லென். சரிங்களா? சரி, இப்போ இந்த லென்னை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லென்னு வந்து அதாவது இதை நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். 0ன்னு வச்சுட்டு இந்த லென்த்து வந்து 0 இது வரைக்கும், இதை விட இது சிறுசாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம சியில் உள்ள வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சியில் ஐங்கிற வேல்யூ, ஏன்னா ஃபஸ்ட் டைம் 0 ஐலாம் 0ங்கிற வேல்யூ இருக்கும். 2 1 2 3 4 5 6 வரிசையாக வரும். அப்போது ஒவ்வொரு கேரக்டராக நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இதை வந்து நம்ம கேரக்டரை மாற்றணும், சீனு, அப்போ தான் கேரக்டர் வேல்யூ வரும். சரி, இப்போது இந்த லென்த்துங்கிற வேல்யூ நம்ம மைனஸ்ங்கிறது போட்டிருக்கோம். ஏன்னா அந்த 0 வேல்யூ வந்து நம்ம
நம்ம இந்த லென்த்தை நம்ம மைனஸ் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த வேல்யூவை நம்ம நார்மலாகவே 0 தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த லென்த்தோட வேல்யூ நம்ம மைனஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இன்டிஜரோட இதில் வந்து ஐயோட வேல்யூ கொடுத்து நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம். இப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை 0 பண்ணோம்னா லென்த்தோட வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணணும். சரி, இப்போ ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஸ்ட்ரிங் லைஸ் நாட் நெசசரி ஃபார் while loop. டைப் ஆஃப் அன்சீசன் லாங் இம்ப்ளிசிட்டி டிக்ளேரிங் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அப்படி வந்துட்டாலே நீங்கள் ஒரு வேல்யூ நீங்கள் ஹெட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலன்னு அர்த்தம். ஆஸ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெட்டர்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகிருக்கும். HLLO ஹலோ வேர்ல்டு கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டூ வைல்ங்கிறது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.